இது தவிர இன்றைய தீர்மானத்தில் மத்திய அரசுக்கு வலியுறுத்தி கண்டித்து நிறைய தீர்மானங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல், ரயில் விபத்துக்கான தடுப்பதற்கான நடவடிக்கைகள், மீனவர் நலன் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்தி இருந்தது. மற்றும் இங்கு தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளை தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களும் அந்த தீர்மானத்தில் இல்லையே. அதனால் திமுக நேரடி எதிரியாக எந்த கட்சியை கருதுதார்? இப்போ எங்களுக்கு நேரடி எதிரின்றது பிஜேபி, எல்லாருக்கும் ஊரறிந்த உண்மைதான். அது கண்டிச்சிருக்கோம், அவ்வளவுதான். இல்லை, மற்ற கட்சிகளோட தமிழ்நாட்டுக்கு தேவையானவற்றை கண்டித்து பேசி அதுக்குரிய பரிகாரம் தேட வேண்டும் என்பதற்காக தான் கண்டன தீர்மானத்தை போட்டிருக்கிறோம். மற்றொரு குற்றச்சாட்டாக போது இந்த இர்ஃபான் என்ற அந்த யூடியூபர் இந்த பாலினத்தை வெளியிட்ட தகவல் மற்றும் அவர் மீதான புகார்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கலன்னு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனால் மற்றவர்கள் மீதான நடவடிக்கை பாய்கிறது. இர்ஃபான் மீதான நடவடிக்கையை தவிர்த்திருக்கிறாங்க, இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சார் எடப்பாடி பழனிசாமி. நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி இதான் சொல்லிட்டு தான் இருப்பாரு. அவர் சொல்லிட்டே இருக்கட்டும், எங்க வழியே நாங்கள் போயிட்டு தான் இருப்போம். அவர் எதுவுமே சொல்றதுக்கு வலுவான எந்த குற்றச்சாட்டு இல்லாதனால இதான் தேடி பிடிக்கிறாரு. அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லை, இது குறிப்பிட்ட சிலர் மீது மட்டும் இந்த வழக்குகள் பதிவு செய்து கைது நடவடிக்கை என்பது யாரையும் நாங்கள் கைது செய்வது. அவர் என்ன மனசுல வச்சுட்டு சொல்றாருன்னா, இந்த ஒரு நடிகை கஸ்தூரியா அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணதை பத்தி பேசுறாரு. நாங்களா அரெஸ்ட் பண்ணல, அந்த அம்மாவா போய் எப்படி ஜெயலலிதா அவர்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுன்ற எண்ணமே கலைஞர் கிடையாது. அந்த அம்மாவே ஹைகோர்ட்டுக்கு போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்க. அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் ஆச்சு. டிஸ்மிஸ் ஆன போது உயர்நீதிமன்றமே கேட்டது, ஏன் இன்னும் அவர் கைது செய்யவில்லைன்னு கேட்ட பிறகுதான் ஜெயலலிதாவே கைது செய்யப்பட்டாரு தான் உண்மை. ஆனா கன்வீனியன்ட்டா அது எல்லாருமே மறைக்கிறாங்க. ஏதோ கலைஞர் தான் ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ற, கலைஞரோ திராவிட முன்னேற்ற கழகமோ ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ற நோக்கம் எப்பவுமே யாருக்கு கலைஞர் கிடையாது. ஆனால் நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு அந்த அம்மையாரே சென்று ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு டிஸ்மிஸ் ஆனதுனால தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அதே போல தான் இந்த அம்மா போய் இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்க, டிஸ்மிஸ் ஆச்சு. டிஸ்மிஸ் ஆன பிறகு நாம அந்த அம்மா கைது செய்யாமல் போலீஸ் இருந்ததுன்னா அதே நீதிமன்றத்தில் அடுத்த முறை அந்த அம்மா மனு போடுகிற போது அதே நீதிமன்றம் காவல்துறை பார்த்து கேட்கும், ஏன் இன்னும் கைது செய்யவில்லைன்னு கேட்கறதுக்கு சூழ்நிலை வந்துடக்கூடாது என்பதற்காக தான் எடுத்திருக்கா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நோக்கத்தோடு தான் நான் செயல்பட்டுருக்கோம். நீதிமன்ற நடவடிக்கைகள் உத்தரவுக்கு பிறகுதான் இந்த நடவடிக்கை இருக்குதுங்கிறீங்க. இந்த கைது நடவடிக்கை இருக்கு. அந்த அம்மா அவங்களா தானே போய் டிஸ்மிஸ் ஆச்சு. ஆமா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில. ஆமா, டிஸ்மிஸ் ஆச்சு.